அண்ணே, இந்த ஜியோக்கு ரீசார்ஜ் 100 ரூபாய்க்கு பண்ணணும்ண்ணே. தம்பி, இந்த நம்பருக்கெல்லாம் 100 ரூபாய்க்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ண முடியாது. குறைஞ்சது 200 ரூபாய்க்கு தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். எது 200 ரூபாயா? தெரியாத ஆளுக்கு வந்து இப்படித்தான் ஏமாத்திக்கலாண்ணா. நம்பரை பிஎஸ்என்எல் இருந்து ஜியோவுக்கு மாத்தியில அந்த தம்பி மாசம் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா போதும்னா அப்படி. நீங்க என்னமோ 200 ரூபாய் கேக்குறீங்க. எந்த தம்பி சொன்ன அப்படியா? அந்த தம்பிகிட்ட போய் ரீசார்ஜ் பண்ணிக்க. எதுக்குன்னா கோவப்படுறீங்க? அந்த தம்பி பிஎஸ்என்எல் இருந்து ஜியோவுக்கு மாத்த ஃப்ரீன்னா அப்படி. மாசம் 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா போதும்னா அப்படி. அதனாலதான் நம்பரை ஜியோவுக்கு மாத்தினேன். அவன் கொடுத்தது பட்டன் செல்லுக்கு ரீசார்ஜ் மாசம் மாசம் பண்ண சொல்லி. நீ வச்சிருக்கிறது டச் செல்லு தம்பி. இதுக்கெல்லாம் குறைஞ்சதுன்னு 200 தான் பண்ணனேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இதுதான் போற வாரம் சொல்றவங்க வச்சு எல்லாம் கேட்டீங்கன்னா இப்படித்தான் நடக்கு. பரவாயில்ல விடு. இதுக்கு வந்துட்டு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு. ஆனா இந்த செல்லுல போட்டு பண்ண முடியாது. இப்பதானே நான் சொல்றதுக்கு வந்துக்கிறீங்க. இன்னும் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்க. அதுக்கு பட்டன் போனு ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கணும் தம்பி. வாங்கிட்டீங்கன்னா மாசம் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த போனுக்கு வாரண்டி கேரண்டி ஒரு மயிரும் கிடைக்காது. பாத்துக்க. இது 1500 ரூபாய்க்கு போன் வாங்கணுமா? நான் ஏதோ 50 ரூபாய் மிச்சமாகுந்த இந்த இதுக்கு மாத்தனேன். நீங்க தான் போன் வாங்க சொல்றீங்க 1500 ரூபாய்க்கு.